வணக்கம் மக்களே, வெல்கம் டு பங்குச்சந்தை பட்டதாரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹை டிவிடெண்ட் ஈல்டு இருக்கக்கூடிய 5 ஸ்டாக்ஸ் எடுத்து ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்கா இல்லை எக்ஸ்பென்சிவாக இருக்கா, டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்டில் இருக்கா இல்லை ப்ரீமியமில் இருக்கான்னு பார்த்து டிவிடெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி ஓஎன்ஜிசி. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் சொல்லக்கூடிய ஓஎன்ஜிசி இந்தியாவில் 71% மக்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் மாடரேட்டாக தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது பாரோயிங்ஸை ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸோட கம்பேர் பண்ணால் 50% கடன் இவங்களுக்கு இருக்கு. ஓஎன்ஜிசியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்த்தா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிஇயான 8.19, இண்டஸ்ட்ரி பிஇயான 19 விடவும் 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 8.2 விடவும் கம்மியாக தான் இருக்கு. இந்த கம்பெனியோட ஆர்ஓஇ 10.6%லையும் ஆர்ஓசிஇ 12%லையும் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்க மாதிரி தாங்க தெரியுது. ஓஎன்ஜிசியோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது ஆல் டைம் ஹையான 340 ரூபாயிலிருந்து 30% ஃபால் டவுனில் இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. ஓஎன்ஜிசியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்த்தா 240 ரூபாயில் இருக்குது. இதோட டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்த்தா 5.14% இருக்குது. என்னதான் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு வச்சிருந்தாலும் ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கம்பெனி பவர் கிரிட் கார்பரேஷன். இது ஒரு லார்ஜ் கேப் எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இயர் அண்ட் இயர் இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸை விட பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கு. பவர் கிரிடோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 16.2, இண்டஸ்ட்ரி பிஇயான 16.2 விடவும் 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 14.1 விடவும் அதிகமாக தான் இருக்கு. ஆர்ஓஇ 17%லையும் ஆர்ஓசிஇ 12.8%லையும் இருக்கு. பவர் கிரிடோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. பவர் கிரிடோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 360 ரூபாயிலிருந்து 25% ஃபால் ஆகி இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இன்னும் இருக்கு. பவர் கிரிடோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 265 ரூபாய். அதோட டிவிடெண்ட் ஈல்டு 3.39% இருக்கு. என்னதான் இது நல்ல டிவிடெண்ட் ஈல்டா இருந்தாலும் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாகவும் டெக்னிக்கலி ப்ரீமியம்லயே இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற கம்பெனி பெட்ரோநெட் எல்என்ஜி. இது ஒரு லார்ஜ் கேப் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் அண்ட் ரீகேசிஃபிகேஷன் கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாக தான் இருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 11.1, இண்டஸ்ட்ரி பிஇயான 20.5 விடவும் 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 13.1 விடவும் கம்மியாக தான் இருக்கு. ஆர்ஓஇ 21%லையும் ஆர்ஓசிஇ 25.4%லையும் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ரேஷியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி சீப்பாக தான் இருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜியோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 350 ரூபாயிலிருந்து 40% ஃபால் ஆகி டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெட்ரோநெட் எல்என்ஜியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 270 ரூபாய். அதோட டிவிடெண்ட் ஈல்டு 3.69%. அட்ராக்டிவான டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் இருக்கிறதுனாலையும் டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட்லையும் ஃபண்டமெண்டலி சீப்பாகவும் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற கம்பெனி பேரு கோல் இந்தியா. இது ஒரு லார்ஜ் கேப் கோல் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளைங் கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் அண்ட் அசட்ஸ் பாரோயிங்ஸை விட அதிகமாக தான் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்த்தா ஸ்டாக் பிஇயான 7.45, இண்டஸ்ட்ரி பிஇயான 11.8 விடவும் 10 இயர் மீடியன் பிஇயான 7.3 விடவும் கம்மியாக தான் இருக்கு. ஆர்ஓஇ 38.9%ல இருக்கு. ஆர்ஓசிஇ 48%ல இருக்கு. இவ்வளோ நல்ல ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இருக்க கோல் இந்தியா ஃபண்டமெண்டலி சீப்பாக தான் இருக்கு. கோல் இந்தியாவோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 540 ரூபாயிலிருந்து 40% ஃபால் ஆகி இருந்தாலும் இன்னும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்கு. கோல் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 370 ரூபாய். அதோட டிவிடெண்ட் ஈல்டு 7%ல இருக்கு. என்னதான் டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தாலும் ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியமில் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண மாட்டேன். டெக்னிக்கலி டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற கம்பெனி பேரு ஐடிசி. இது ஒரு லார்ஜ் கேப் சிகரெட் மேனுஃபேக்சரிங் அண்ட் எஃப்எம்சிஜி கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸும் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் பேட்டர்ல தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸும் அசட்ஸும் பாரோயிங்கோட ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஐடிசியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கோட பிஇயான 25.2, இண்டஸ்ட்ரி பிஇயான 44.1 விடவும் 10 இயர் மீடியன் பிஇயான 25.7 விடவும் கம்மியாக தான் இருக்கு. ஆர்ஓஇ 27.3%லையும் ஆர்ஓசிஇ 36.8%லையும் இருக்கு. ஐடிசியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ஸ்லைட்டாக எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. ஐடிசியோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 500 ரூபாயிலிருந்து 20%ல ஃபால் ஆகி டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 402 ரூபாய். அதோட டிவிடெண்ட் ஈல்டு 3.57%ல இருக்கு. என்னதான் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோன்லையும் ஃபண்டமெண்டலி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு கன்சிடர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஓவரால் சம்மரி
அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீடியோல பார்த்த 5 கம்பெனிஸ்ல பெட்ரோநெட்ட தவிர எதுவுமே எய்தர் ஃபண்டமென்டலி ஆர் டெக்னிக்கலி கிரைட்டீரியாவ மேட்ச் பண்ணல. நல்ல டிவிடெண்ட் யீல்டு இருக்கிறதால ஒரு கம்பெனிய ஃபண்டமென்டலி எக்ஸ்பென்சிவாவோ, டெக்னிக்கலி பிரீமியம்லயோ கன்சிடர் பண்றது சரியானதுன்னு எனக்கு தோணல. உங்களோட கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும் தான். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.